எழுப்புதல் கையேடு. முன்னுரை. பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவுகூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிறவர்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். சங்கீதம் 22, 27, 30, 31. எழுப்புதல் என்றால் என்ன? ஒரு ஆவிக்குரிய மகள் என்னிடம் கேட்டார்கள், பாஸ்டர், எழுப்புதல் என்றால் என்ன என்று. அவர்கள் கேட்டது தவறில்லை, தெரிந்து கொள்வது நல்லது. ஆனால் எது எழுப்புதல் என்று தெரியாதிருப்பவர்கள் எப்படி எழுப்புதலை அடைய முடியும்? எப்படி எழுப்புதலில் பயன்பட முடியும்? எப்படி எழுப்புதலுக்காக ஜெபிக்க முடியும்? எழுப்புதல் பற்றி பிறருக்கு எப்படி அறிவிக்க முடியும்? ஆம் அன்பானவர்களே, அந்த மகளிடம் நான் எழுதுகிற இந்த எழுப்புதல் கையேடு புத்தகத்தில் எழுப்புதலை பற்றி அநேக ஆதார வசனங்கள் தந்திருக்கிறேன். படித்து தெரிந்து கொள்ளமா என்று கூறினேன். யோவான் 15:26. பிதாவாகிய தேவனின் முன் தீர்மானத்தின்படி இயேசுவானவரின் அனுமதியோடு ஆளுகையோடு பரிசுத்த ஆவியானவர் நிகழ்த்தும் பிரம்மாண்டமான அசைவாடுதலே, அபிஷேகித்தலே, விடுவித்தலே, சுகமாக்குதலே, இரட்சித்தலே, ஆசீர்வதித்தலே, புதுப்பித்தலே, உயிர்ப்பித்தலே, வரங்களை பகிர்ந்தளித்தலே, ஆதிநிலை ஏகுதலே, அன்பினால் நிறைத்தலே, வல்லமைப்படுத்தலே, பிசாசின் கிரியைகளை அழித்தலே எழுப்புதல் ஆகும். இதற்கு தேவன் தமது ஊழியர்களை பயன்படுத்துகிறார். இந்த எழுப்புதலானது தனிநபரை, குடும்பத்தை, சபைகளை, கிராமங்களை, பட்டணங்களை, தேசங்களை, முழு உலகத்தையும் கர்த்தரின் சித்தத்திற்கு உட்படுத்தும், மறுரூபப்படுத்தும், தேவராஜ்யத்தை பூமியில் ஏற்படுத்தும். ஆமேன். உதாரணமாக, இன்றைய காலகட்டத்தில் 3 லட்சம் பேர் கொண்ட பட்டணத்தில் 30 வருடங்கள் செய்த ஊழியத்தின் மூலம் 300 ஆத்துமாக்களை இரட்சிப்பிற்குள் நடத்த முடிந்ததெனில், எழுப்புதல் நாட்களில் ஒரு பிரசங்கத்தின் மூலம் 3000 பேரை இரட்சிப்பிற்குள் நடத்த முடியும். 30 நாட்களில் 3 லட்சம் பேரை இரட்சிப்பிற்குள் நடத்திவிட முடியும். எப்படியெனில், சாதாரண காற்று நம்மை வருடிச் செல்கிறது, ஆனால் சூறாவளி காற்று எல்லாவற்றையும் அடித்துச் செல்கிறது. சாதாரணமான மழை பயிர்களை முளைப்பிக்கிறது, ஆனால் பெருமழையோ இடம் தெரியாமல் மாற்றிவிடுகிறது. இன்று வீசுவதும் பெய்வதும் சாதாரண காற்று மழைதான். ஆனால் எழுப்புதல் நாட்களில் வீசப்போவதும் பெய்யப்போவதும் பலத்த காற்றும் பின்மாறி மழையும் தான். இயேசுவை மறுதலித்த ஊழியத்தை விட்டு மீன்பிடிக்கு சென்ற பேதுரு பெந்தகோஸ்தே நாளில் எழுப்புதல் அக்கினியால் நிரப்பப்பட்ட பின்பு எழுந்து நின்று, நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி என்று கூறி 3000 5000களை இரட்சிப்பிற்குள் நடத்தினார். அதே ஊழியன்தான், அதே ஊர்தான், அதே மக்கள்தான். ஆனால் இப்படி ஒரு மாற்றம் எப்படி வந்தது? அங்கே கூடுதலாய் இருந்தது எது? ஆவியானவரின் பிரசன்னம். புயல் மையங்கொண்டிருப்பது போல அங்கு அளவில்லாமல் மையங்கொண்டிருந்ததுதான் காரணம். காற்று புயலாகும்போது பெருமழை பொழிகிறது. அன்று ஆவியானவர் பலத்த காற்றாய், இடி முழக்கமாய், அக்கினி நாவுகளாய் வெளிப்பட்டார். இன்றைய நாட்களில் ஊழியர்கள் என்னதான் பிரயாசப்பட்டாலும் ஜெபித்தாலும் ஆவியானவரின் செயல்பாடுகள் சில ஆயிரங்களைத்தான் இரட்சிப்பிற்குள் கொண்டு வர முடிகிறது. ஆனால் தேவன் முன்குறித்த இனிவரும் எழுப்புதல் காலத்தில் ஆவியானவரின் செயல்பாடுகள், அப்போஸ்தலர் 2:2, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம், புயல் காற்று போல, அக்கினி மயமான நாவுகள் போல வெளிப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று சொல்லத்தக்கதாய் லட்சங்களை கர்த்தருக்குள் கொண்டு வரப்போகிறது. தேசங்களை மறுரூபப்படுத்தப் போகிறது. ஆமேன். எழுப்புதல் ஏன்? கடைசி காலங்களில் தேவன் சபையை குறித்து உன்னத நோக்கத்தை வைத்துள்ளார். அது இயேசுவின் இரகசிய வருகையில் மீட்கப்பட்ட சபையை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்வதேயாகும். அதற்கு நம்மை ஆயத்தம் செய்ய வருவதே இக்கடைசி கால எழுப்புதலாகும். பெந்தகோஸ்தே நாளில் வந்த எழுப்புதல் சபையின் யுகத்தை துவக்கியது.
இது ஏறக்குறைய 300 ஆண்டுகள் நீடித்தது. கடைசி கால எழுப்புதல் சபையின் யுகத்தை முடித்து வைக்கப் போகிறது. இது எத்தனை ஆண்டுகள் நீடிக்கும் என்று தெரியவில்லை. இடைப்பட்ட காலங்களில் வந்த எழுப்புதல்கள் குறிப்பிட்ட தேசங்களில் ஆவிக்குரிய மாற்றங்களை உண்டாக்குவதாகவும், பின்மாற்றத்தில் இருந்த கிறிஸ்தவர்களை விடுவிப்பதாகவும், கண்டங்களை அசைத்து திரளான சபைகளை ஏற்படுத்துவதாகவும், புதிய ஊழியர்களை ஏற்படுத்துவதாகவும், திரள் கூட்டங்களை இரட்சிப்பிற்குள் கொண்டு வருவதாகவும் இருந்தது. ஆனால் இனிவரும் எழுப்புதல் முழு உலகையும் அசைக்கக்கூடியதாக, கர்த்தரின் 2ஆம் வருகைக்கு மக்களை ஆயத்தம் செய்யக்கூடியதாகவும், வருகையில் நம்மை கர்த்தரிடம் சேர்ப்பதாகவும் இருக்கப் போகிறது. இந்த எழுப்புதலின் முடிவு நம்மை, சபையை, கர்த்தருடைய வருகையில் இயேசுவுக்கு எதிர்கொண்டு போய் கர்த்தரிடம் என்றென்றும் இருக்கச் செய்ய போகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:17. ஆகவேதான் இதற்கு கடைசி கால எழுப்புதல் என்று பெயர் வழங்கப்படுகிறது. இதுவரை இருந்த சபையின் செயல்பாடுகள் விசுவாசிகளை கூட்டிச் சேர்ப்பதாகவும், கூண்டுக்குள் வைத்து பராமரிப்பதாகவும் இருந்தது. ஆனால் இனிவரும் சபையின் செயல்பாடுகள் விசுவாசிகளை சிறகடித்து பறந்து கர்த்தரை நடுவானில் சந்திப்பதற்கு ஆயத்தம் செய்வதாக இருக்கப் போகிறது. இதுவரை நடந்து வந்த ஊழிய முறைகளை இந்த கடைசி கால எழுப்புதல் மாற்றி அமைக்கப் போகிறது. ஊழியங்களை துரிதப்படுத்தப் போகிறது. மேலும் எபேசியர் 1:23 சொல்கிறது, கர்த்தரின் நிறைவாகிய சரீரமான சபை என்று. ஆம் அன்பானவர்களே, சபை தேவனுடைய பரிபூர்ண திட்டமாகும். தான் இரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையை குறைவுகளோடு வருகையில் எடுத்துக்கொள்வது எப்படி? வெளிப்படுத்தல் 21:10 தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் என்று ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டியை பற்றி சொல்கிறார். ஆம், சபையாகிய நாம் ஊழியர்கள், விசுவாசிகள் மகிமை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவ திட்டமாகும். ரோமர் 8:29 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதே தேவனின் விருப்பமாகும். அநேக குறைவுகளோடு இருக்கும் நம்மை மணவாளன் இயேசு வருகையில் எடுத்துக்கொள்வது எப்படி? நம்மை பரிபூரணப்படுத்தவே, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தப்படுத்தவே இந்த கடைசி கால எழுப்புதல் வருகிறது. ஒட்டுமொத்த உலகிலும் இரட்சிக்கப்பட்டவர்கள், வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் என்று பார்ப்போமானால் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. பெயர் கிறிஸ்தவர்கள்தான் அதிகம் உள்ளனர். இந்நிலையில் கர்த்தரின் வருகை எப்படி சாத்தியமாகும்? இன்றே இயேசுவின் வருகை இருக்கும் என்றால் எடுத்துக்கொள்ளப்பட எத்தனை பேர் ஆயத்தமாய் இருப்பார்கள்? ஆகவே இச்சூழ்நிலையில் வருகை என்பது சாத்தியமற்ற ஒன்றாக உள்ளது. அப்படியென்றால் வருகை வராது என்றல்ல, அதற்கான ஆயத்தங்கள் இன்னும் அநேகம் தேவையாய் உள்ளது. யோவான் ஸ்நானகன் இயேசுவின் முதல் வருகைக்கு இஸ்ரவேலை ஆயத்தப்படுத்தியது போல் இயேசுவின் 2ஆம் வருகைக்கு உத்தமமான ஜனங்களை ஆயத்தப்படுத்தவே இந்த கடைசி கால எழுப்புதல் உலகம் முழுவதிலும் வரவேண்டியதாய் உள்ளது. யோவான் ஸ்நானகன் அன்றைக்கு எதை செய்தாரோ அதையே இந்த எழுப்புதல் செய்யப் போகிறது. எழுப்புதலில் பயன்படுகிறவர்கள் செய்யப் போகிறார்கள். இஸ்ரவேல் மக்களை மட்டும் சந்திக்க ஒரு யோவான் ஸ்நானகன் போதுமானதாக இருந்தார். ஆனால் இன்றைய கோடிக்கணக்கான உலக மக்களை கர்த்தரிடம் சேர்க்க எலியாவின் ஆவியும் பலமும் உள்ள அநேக தீர்க்கதரிசிகள் தேவை. அவர்களை திரளாய் பிறப்பிக்கவே இந்த கடைசி கால எழுப்புதல் வருகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் சபையிலும் தீர்க்க தரிசன ஆவியை உடையவர்கள் எழும்ப வேண்டும். இயேசுவை பற்றிய சாட்சியை உலகமெங்கிலும் அறிவிக்க வேண்டும். முழு உலகையும் கர்த்தரிடம் திருப்ப வேண்டும். வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமேன். எழுப்புதல் என்ற வார்த்தை வேதத்தில் உண்டா? வேதத்தில் 2 பேதுரு 3:4 சொல்லப்பட்டபடி கடைசி நாட்களில் எழும்பும் பரியாசக்காரர்கள் கர்த்தருடைய வருகையை குறித்தும் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் எழுப்புதலை குறித்தும் இன்றைய நாட்களில் எழுப்புதல் வருமா, எழுப்புதல் என்ற வார்த்தை வேதத்தில் உண்டா என்று கேள்வி கேட்கின்றனர். தேவனுடைய வார்த்தையையும் வல்லமையையும் அறியாதவர்களும் எழுப்புதலுக்கான விலைக்கிரயத்தை செலுத்த மனமில்லாதவர்களும் தான் இப்படி பேசிக்கொண்டிருப்பார்கள். யாத்திராகமம் 35:26 36:2 மோசே நாட்களில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற பணியை செய்வதற்கு இருதயத்தில் ஞான எழுப்புதல் அடைந்த பெண்களையும் ஆண்களையும் தேவன் எழுப்பினார். அவர்கள் ஆசரிப்பு கூடார வேலை செய்தனர். எஸ்ரா 1:5
எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் ஆலயத்தை கட்ட எழும்பினார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதில் எழும்பினார்கள் என்பது எழுப்புதல் அடைந்தவர்கள் என்று பொருள் கொள்ளலாம். மேலும் வேதத்தில் உயிர்ப்பியும் என்ற வார்த்தை அநேக இடங்களில் 8:18, 85:6, 119, 25, 37, 40, 88, 107, 149, 154, 156, 159, 143, 11 வருகிறது. இவை அனைத்தும் எழுப்புதலை குறிக்கக்கூடிய வார்த்தைகளே ஆகும். ஆதியாகமம் 45:27 யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்பதும் எழுப்புதலை குறிக்கும் வார்த்தையே ஆகும். எசேக்கியேல் 37:10 அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகாபெரிய சேனையாய் நின்றார்கள் என்பதில் உயிரடைந்து என்பது எழுப்புதல் அடைந்து என்ற வார்த்தையை குறிக்கக்கூடியதாகும். ஆகவே எழுப்புதல் என்ற வார்த்தை ஓரிரு இடங்களில் வேதத்தில் வந்தாலும் மறைமுகமாக அநேக வார்த்தைகள் மூலம் எழுப்புதல் என்ற வார்த்தை வருகிறது. ஆகவே லூக்கா 24:25 படி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் இராமல், வீணான கேள்விகளை கேட்டுக்கொண்டு இராமல், பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை பேசும்படியும் எழுப்புதலை அடைய பாத்திரவான்களாகும்படியும் வேதம் நம்மை வலியுறுத்துகிறது. ஒரு ஊழியர் சொன்னார், கொஞ்சம் ஆத்துமாக்களே போதும் என்று. மீதம் இருக்கும் கோடான கோடி ஜனங்களை என்ன செய்வது? நரகத்திற்கு செல்ல அனுப்பிவிடலாமா? ஒரு ஊரில் கிராமத்தில் 10 குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்பார்களாயின் எழுப்புதல் நாட்களில் முழு கிராமமே பட்டணமே மனந்திரும்பும். யோவான் 4:30, அப்போஸ்தலர் 8:8. நாம் திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை விசுவாசிப்போம், எதிர்பார்ப்போம். அதுவே எழுப்புதலின் துவக்கமாகும். அப்போஸ்தலர் 10:24 சொல்லப்பட்டபடி கொர்நேலியு உறவினர்களையும் சிநேகிதர்களையும் அதிகாரிகளையும் ரட்சிப்புக்குள் நடத்தினது போல நாமும் அப்படிப்பட்ட பாரம் உடையவர்களாக இருப்போம். ஆமேன். எழுப்புதல் எப்படி வரும், எப்படி துவங்கும்? கடந்த நாட்களில் சென்னையில் நடந்த கூட்டத்தில் பெரிய தேவ மனிதர் எழுப்புதல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்றார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எழுப்புதலுக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எழுப்புதல் எப்படி வரும், எப்படி துவங்கும் என்று வேதம் ஓசியா 6:3 காண்கிறோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார். மேலும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவரின் வருகை எழுப்புதலின் துவக்கம் அமைதியான விதத்தில் நடைபெறவில்லை. மாறாக பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகளாக காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்தது. இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லத்தக்கதாக இருந்தது. அதுபோலவே இனி வரப்போகும் கடைசி கால எழுப்புதல் மேல் வீட்டறையை மாத்திரமல்ல, முழு உலகையும் அசைக்கத்தக்கதாகவும் இன்றைய கடினமான தலைமுறைகளுக்கு எலியாவை போல் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள் என்று சவால் விடக்கூடியதாகவும், கர்த்தரை நிரூபிக்கக்கூடியதாகவும், கர்த்தரிடம் ஜனங்களை சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கப் போகிறது. மேலும் வெளிப்படுத்தல் 4:5 மற்றும் 5:6 சொல்லப்பட்ட கடைசி காலத்தில் பூமி எங்கும் அனுப்பப்படும் தேவனுடைய 7 ஆவிகளின் செயல்பாடுகள் சபை சரித்திரத்தில் இதுவரை எவரும் கண்டிராத வகையில் இந்நாட்களில் வல்லமை உள்ளதாய் பூமியின் ஜனங்களை புரட்டி போடத்தக்கதாய் இருக்கப் போகிறது. இந்த நாட்களில் சபைகளில் வெளிக்கூட்டங்களில் அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தாலும் எழுப்புதலின் துவக்கம் ஆவியானவரின் அசைவாடுதல் கடைசி கால எழுப்புதலுக்காக மகத்தானதாக பிரமிக்கத்தக்கதாக இருக்கப் போகிறது. இது பெரிதான ஆத்தும அறுவடையை கொண்டு வரப்போகிறது. எழுப்புதல் திட்டம்தான் என்ன? மேலும் 7 வருடங்களுக்கு முன்பாக நெகேமியாவின் வேலையை செய் என்கிற சத்தம் எனக்கு கேட்டது. நெகேமியா செய்த ஊழியம்தான் என்ன? அவர் நாட்களில் ஆலயம் இருந்தது, அலங்கம்தான் சரிவர இல்லை. தேவஜனம் இருந்தார்கள், ஐக்கியம்தான் இல்லை. மூப்பர்கள் இருந்தார்கள், முறைப்படுத்த தலைவர்கள்தான் இல்லை. செயல்படும் மக்கள் இருந்தார்கள், ஆனால் செயல் திட்டம்தான் இல்லை. சூசான் அரண்மனையில் இருந்த நெகேமியாவிற்கும் தேவ திட்டம் தெரியவில்லை. சிலர் சொல்ல வேண்டியதாய் இருந்தது, நமக்கும் கூட.
அலங்கம் இடிக்கப்பட்டு கிடப்பதையும், வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டு கிடப்பதையும், தாழ்பால்கள் போடப்படாமல் இருப்பதையும், பிதாக்களின் கல்லறைகள் உள்ள பூமி பாழ்கடிக்கப்பட்டு கிடப்பதையும், அதனால் எருசலேமின் மக்கள் சிறுமையையும் நிந்தையையும் அனுபவிப்பதையும், சத்துரு எப்பொழுது வேண்டுமானாலும் உட்புகுந்து உபத்திரவப்படுத்த முடியும் என்பதையும் கேள்விப்பட்ட நெகேமியா தனி மனிதனாய் செய்வதறியாமல் கர்த்தரின் பாதத்தில் அழுதான், துக்கித்தான், உபவாசித்தான், மன்றாடினான். தேவனிடத்தில் இருந்து எடுப்பித்து கட்டுவதற்கான திட்டம் வந்தது. ராஜாவினிடத்தில் இருந்து அனுமதி வந்தது. கட்டுமானத்திற்கான பொருட்களும் வந்தது. கட்டுவதற்கு நபர்களும் வந்தார்கள். இஸ்ரவேலின் தேவனும் உடன் வந்தார். அலங்கம் 52 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டது. எப்படி? நெகேமியா அலங்கத்தை கட்டியதற்கு அவன் மேல் இருந்த அழைப்பும், அவனுடைய தலைமைத்துவ பண்பும், அவன் மேல் இருந்த மன்றாட்டு ஆவியும் தான் காரணம். ஒரு தனி மனிதனுக்குள் வந்த பாரம் மூப்பர்களிடத்தில் பகிரப்பட்டது. மூப்பர்களிடத்தில் இருந்து ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களையும் செயல்பட வைத்தது. நெகேமியா கால எழுப்புதலின் சிறப்பு என்னவெனில், இஸ்ரவேலின் சரித்திரத்தில் நடக்காத ஒன்று அவர் நாட்களில் நடந்தது. ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களும் அதிலே செயல்பட்டார்கள். இனி வரும் கடைசி கால எழுப்புதலில் நம் நாட்களிலும் நடக்கப் போகிறது. என்னவெனில், ஒட்டுமொத்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும் செயல்பட போகிறது. இதுவரை ஊழியர்கள் மாத்திரம் ஊழியம் செய்தனர், விசுவாசிகள் உதவி செய்தனர். ஆனால் இனிவரும் எழுப்புதல் நாட்களில் ஊழியரோடு விசுவாசிகளும் ஸ்தேவான், பிலிப்பு தேவராஜ்யத்தை கட்டப்போகிறார்கள். நெகேமியா நாட்களில் பிரபுக்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள், தட்டான்கள், தைலக்காரர்கள், மளிகைக்காரர்கள், பெண்கள், வாலிபர்கள், ஊர் மக்கள் அனைவரும் தங்களுக்கு எதிராக இருந்த இடிந்த அலங்கத்தை கட்டினார்கள். என்றாவது மேற்சொல்லப்பட்ட இவர்கள் அலங்கத்தை காம்பவுண்ட் வால், கொத்தனார் வேலை கட்டும் பணியை செய்தது உண்டா? என்றும் கூட செல்வந்தர்கள், அதிகாரிகள் அப்படி செய்வதை நாம் கண்டதுண்டா? ஆனால் நெகேமியா நாட்களில் அது நடந்தது. அவர்கள் அனைவரும் தங்களுடைய பணியை மட்டுமல்லாது அலங்கத்தை கட்டும் பணியையும் செய்தனர். ஆம், இந்த கடைசி நாட்களில் ஊழியர் மட்டுமல்லாமல் விசுவாசிகளும் கடைசிகால தேவ திட்டத்தை செய்ய போகிறார்கள். ஒட்டுமொத்த கர்த்தரின் சரீரமாகிய சபை செயல்பட போகிறது. நம் ஒருவருக்கும் இதில் பங்கு உண்டு. அதற்காகத்தான் யோவேல் 2:28-29 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தம் ஆவியை ஊற்றப் போகிறார். சிறுவர்கள், வாலிபர்கள், மூப்பர்கள், ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கப் போகிறார்கள். எழுந்து செயல்பட போகிறார்கள். அப்போஸ்தலர் 8:4 அப்போஸ்தலர் தவிர சீஷர்கள் யாவரும் சிதறடிக்கப்பட்டு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இயேசுவை பற்றி சாட்சி கூறுதல் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 19:10. ஆம், இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் ஒரு யவன தலைமுறையை எழுப்பப் போகிறார். அவர்கள் கர்த்தரின் பாரத்தை சுமக்கப் போகிறார்கள். கர்த்தரின் வார்த்தையை அறிவிக்கப் போகிறார்கள். தேசத்தை சந்திக்கப் போகிறார்கள். ஆமேன். எழுப்புதல் எப்பொழுது வரும்? பாவம் புறையோடி போயிருக்கிற தேவ ஊழியர்களும் தடம் மாறி போயிருக்கிற தேவ ஜனங்களும் உலகத்திற்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதிருக்கிற, அரசியலில் அந்தி கிறிஸ்துவின் ஆவி தலை தூக்கி இருக்கிற, ஊழியங்களில் கள்ள தீர்க்க தரிசனத்தின் கள்ள உபதேசத்தின் ஆவி ஊடுருவி இருக்கிற, இயேசுவை ஏற்றுக்கொள்ள இடம் தராத மனம் கடினப்பட்டிருக்கிற ஜனங்கள் வாழுகிற, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் இலக்கை சீற்றங்களும் நடக்கிற இக்காலத்திலா எழுப்புதல் வரும் என்று கேட்பீர்களாயின், ஆம் என்பதே வேதம் தரும் பதில். தீமைகளை நன்மைகளாய், பாதகங்களை சாதகமாய் மாற்றுபவர் நம் தேவன். எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர் கர்த்தரை விட்டு சோரம் போனார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் சத்துருக்கள் கைகளில் இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் உபத்திரவப்படுத்துவார்கள். இவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுவார்கள். அப்பொழுது இவர்களை விடுவிக்கும்படி இரட்சகர்களை ஏற்படுத்துவார். அவர்கள் ஜனங்களை விடுவிப்பார்கள். அது எழுப்புதலாயிருக்கும். வேதம் முழுவதும் இதற்கான ஆதாரங்கள் உள்ளன. அது மாத்திரமல்லாமல் எழுப்புதலுக்கு முன்னும் எழுப்புதல் நடக்கும் நாட்களிலும் அரசியல் ரீதியான, பூலோக ரீதியான, நேர்மறையான, எதிர்மறையான அநேக காரியங்கள் நடந்ததை வேதம் பதிவு செய்துள்ளது. ஏசாயா 40:5 இஸ்ரவேலின் 400 வருட இருண்ட காலத்திற்கு பின்புதான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற கர்த்தரின் சத்தமாய் யோவான் ஸ்நானகன் வந்தார். ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு பின்புதான் ஆவியானவர் வந்தார். எழுப்புதலும் வந்தது.
அப்போஸ்தலர் 8:4 ஸ்தேவான் இரத்த சாட்சி மரணத்தினாலே சமாரியாவிற்கு சீஷர்கள் சுவிசேஷம் அறிவித்தார்கள். அப்போஸ்தலர் 11:28 அகபு என்னும் தீர்க்கதரிசி எழும்பி உலகமெங்கும் பஞ்சம் வரும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அதுபோலவே பஞ்சம் வந்தது. அப்போஸ்தலர் 18:2 யூதர்கள் யாவரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியோராயின் கட்டளையிடுகிறான். லூக்கா 23:12 முன்னே பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். அப்போஸ்தலர் 19:23 அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்த பெரிய கலகம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 20:23 கட்டுக்களும் உபத்திரவங்களும் பவுலுக்கு பட்டணந்தோறும் நடந்தது. 1 ராஜாக்கள் 16:31 ஆகாபும் எசேபேலும் அரசாண்டு கொண்டிருந்த நாட்களில்தான் எலியாவின் ஊழியம் வெளிப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேல் யாத்திராகமம் 7:4 எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர் புறப்படுவதற்கு 10 வாதைகளை எகிப்தியருக்கு தேவன் தந்ததால்தான் பார்வோனும் அவர்களை போகவிட்டான். இஸ்ரவேலரும் வாதைகளை கண்டு பயந்து அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட்டார்கள். ஆம், பாடுகள், உபத்திரவங்கள், பஞ்சங்கள், மரணங்கள் அனைத்தையுமே தேவன் எழுப்புதலுக்கு காரணங்களாய் பயன்படுத்துகிறார். ஆகவே சூழ்நிலை சரியாய் இருந்தால்தான் எழுப்புதல் வரும் என்று அல்ல, பாதகமான சூழ்நிலையிலும் எழுப்புதல் வரும் என்பதற்கு வேதமே சாட்சி. பார்வோன், நேபுகாத் நேச்சார், ஏரோது, ரோமர்கள் ஆண்ட நாட்களிலும் எழுப்புதல் நடந்தது. எழுப்புதல் நம்மால் மாத்திரமல்ல. எழுப்புதல் என்பது தேவனின் திட்டம், தேவனின் பாரம், தேவனின் சித்தம். ஆகவே அவர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடுக்க முடியாது. வரும் எழுப்புதல் அலை எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து முன்னோக்கி சென்று கர்த்தரின் சித்தத்தை செய்துவிடும். எழுப்புதலுக்கான மனிதர்களை தேவன் பயன்படுத்துவார். அதில் நீங்களும் ஒருவர். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி நம்மை உருவாக்கி நடத்துவார். வரும் எழுப்புதலில் பயன்படுத்துவார். ஏதோ நம் ஜபங்களும் செயல்களும் தான் எழுப்புதலை கொண்டு வரும் என்று நினையாமல் அப்போஸ்தலர் 15:18 உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. எபிரேயர் 4:3 அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும். பிலிப்பியர் 2:13 தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:6 எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே என்ற வேத வாக்கியங்களின்படி உலக தோற்றம் முதல் அவர் ஏற்படுத்தி இருக்கும் திட்டத்தில் நம்மை வைத்து நடத்துகிறார் என்பதை அறிந்தவர்களாய். 2 கொரிந்தியர் 3:5 எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை புரிந்தவர்களாய் அவரின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம், ஆயத்தப்படுவோம், செயல்படுவோம். நமது பிரயாசங்கள் மாத்திரம் அல்ல, எத்தனையோ ஆண்டாண்டு காலங்களாய் நமது முற்பிதாக்கள் ஊழியர்கள் பட்ட பிரயாசங்கள், வடித்த கண்ணீர்கள், சிந்தின இரத்தங்கள், தன் உடலை வருத்தி செய்த உபவாச ஜபங்கள், சுற்றி நடந்து அறிவித்த சுவிசேஷங்கள், தேவனுக்காய் பாராட்டின வைராக்கியங்கள், சபைக்காய் செய்த அர்ப்பணிப்புகள் எல்லாம் வீண் போவது இல்லை. அவையெல்லாம் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் இருக்கும். அவை பலனை, எழுப்புதலை கொண்டு வரும். எருசலேம் ஆலயம் கட்டத் துவங்கி நின்று போன நேரத்தில் தீர்க்கதரிசிகள் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைத்தபோது மீண்டும் கட்டத் துவங்கினார்கள். அதே போலவே இப்புத்தகத்தை வாசிக்கும் நீங்களும் வேத வசனங்களால் தூண்டப்பட்டவர்களாய் ஊழியங்களை மீண்டும் செய்ய துவங்குவீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இதுவரை ஊழிய களத்திற்குள் வராதவர்களையும் தேவன் இப்புத்தகத்தின் வாயிலாக ஊழியர்களாய் மாற்றும்படி எழுப்புதல் பாரத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். எழுப்புதல் தரிசனத்தில் அகில உலக கிறிஸ்துவின் சரீரமாக சபையும் இணைக்கப்பட செயல்பட வேண்டும். முழு உலகையும் சுதந்திரிக்க வேண்டும். மேலும் எழுப்புதலுக்கான பாத்திரங்களை கண்டுபிடிப்போம், அவர்களை சேர்த்து கொண்டு பயிற்சிப்போம், முதிர்ச்சிக்குள் நடத்துவோம். எழுப்புதலுக்கான பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மையும் மாற்றுவாராக, எழுப்புதலை காணச் செய்வாராக. இறுதியாக மேலும் கடந்த காலங்களில் பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் தீர்க்கதரிசி எசேக்கியா பிரான்சிஸ் அவர்களின் பரிசுத்த ஆவியானவர் பாடசாலையிலும்
இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள். சகோதரர் மோகன்சி லாசரஸ் அவர்களின் ஜப முகாம்களிலும் இயேசுவின் துணை ஊழியங்கள் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்களின் தீர்க்க தரிசன கூடுகைகளிலும் கலந்து கொண்டு எலியாவை பின்பற்றின எலிசாவை போன்று ஊழியர்களை பின்தொடர்ந்தும் ஊழியர்களோடு ஐக்கியம் கொண்டும் தேவனது பாதத்தில் அமர்ந்தும் எழுப்புதல் தரிசனத்தை பெற்றுள்ளேன். என்னை பயிற்றுவித்த ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இப்புத்தகத்திற்கு அறிமுக உரை எழுதி எங்களை உற்சாகப்படுத்தின அன்பு அண்ணன் ரெவரண்ட் எஸ் நெகேமியா அவர்களுக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் சபையாருக்கும் இந்த ஊழியத்தை நேசித்து எங்களுடன் ஐக்கியத்தில் இருக்கும் அனைவருக்கும் புத்தகத்தை உருவாக்குவதில் உறுதுணையாய் இருக்கும் அன்பு தம்பி பி ஸ்டீஃபன் சாமுவேல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நீ ஆத்தும ஆதாய வீரன், உலகமெங்கும் செல்வீர்கள் என்ற தேவனது வாக்கின்படி நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இப்புத்தகத்தின் வீடியோ பதிவை என் டைம் டிவி யூடியூப் சேனலில் காணலாம். வரும் எழுப்புதலில் இப்புத்தகம் திறவுகோலாய் இருக்க ஜெபியுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள், தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இப்படிக்கு எழுப்புதல் பணியில் அப்போஸ்தலன் பால்ராம். நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, நாங்கள் உமக்கு மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உலக தோற்றம் முதல் உம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்திருக்கிறது. உலக தோற்றம் முதல் உம்முடைய கிரியைகள் என்னவென்று உமக்கு தெரிந்திருக்கிறது அப்பா. சகலத்தையும் நீ ஆண்டவரே செய்து முடித்த தேவன். எல்லாம் முடிந்தது என்று சொன்ன இயேசு தகப்பனே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் தம்முடைய சித்தத்தை தீவிரமாய் நிறைவேற்றி முடிப்பாயர் என்று வேதம் சொல்கிறதப்பா. கர்த்தாவின் கடைசி நாட்களில் உலகம் தழுவின ஒரு எழுப்புதலை தருவேன் என்று தேவன் வாக்குரைத்து இருக்கிறீரப்பா. உலகம் தழுவின ஒரு எழுப்புதல் வரும் என்று சொல்லி தேவன் வாக்குரைத்து இருக்கிறீரப்பா. கர்த்தருடைய வருகையில் ஜனங்களை எடுத்து கொல்லப்படுவதற்கு, அவர்களை ஆயத்தம் செய்வதற்கு உலகம் தழுவின ஒரு எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல் வரும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றினீர் ஆண்டவரே. கடைசி நாட்களிலே அது நடக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அது தமிழகத்தில் தோன்றி தென்னிந்தியாவிலே பரவி முழு இந்திய தேசத்தையும் பற்றி பிடித்து அதன் பின்பு அது முழு உலகத்தையும் பூமியின் கடையாந்தரங்களையும் தொடும். எல்லா தேசங்களிலும், எல்லா கண்டங்களிலும், எல்லா தீவு பிரதேசங்களிலும் அந்த எழுப்புதல் பற்றி பிடிக்கும் என்று வாக்குரைத்து இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த எழுப்புதலுக்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்கள் இருதயம் அதற்காக ஏங்குகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உலகம் தழுவின அந்த மாபெரும் எழுப்புதல் உண்டாவதாக, வெடித்து சிதறுவதாக. ஆண்டவர் வெந்தகோஸ்தே நாளிலே வந்த ஆவியானவர், சீனாய் மலையில் வெளிப்பட்ட ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே நீர் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். முழு உலகத்திலும் இந்த எழுப்புதலை கொண்டு வர வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். வெளிப்படுத்தல் 4:5 மற்றும் 5:6 சொல்லப்பட்டபடி தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக அக்கினி தீபங்கள் 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தன. ஆண்டவரே, சிங்காசனத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட வண்ணமாய் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அது 7 கண்களையும் 7 கொம்புகளையும் உடையதாய் இருந்தது. அது 7 கண்களும் பூமி எங்கும் அனுப்பப்படும் தேவனுடைய 7 ஆவிகள் என்று நாங்கள் பார்க்கிறோமே. கடைசி நாட்களிலே பூமி எங்கும் அனுப்பப்பட போகும் தேவனுடைய 7 ஆவிகளுடைய செயல்பாடுகள் வெளிப்படுவதாக. தேவன பயங்கரமானதாய், மகிமையானதாய், மகத்துவமானதாய் தேவ ஆவியானவர் செயல்பாடுகள் வெளிப்படட்டும். தேவ ஆவியானவர் செயல்பாடுகள் வெளிப்படட்டும். தேவ ஆவியானவரே, உம்முடைய செயல்பாடுகள் வெளிப்படும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அன்றைக்கு ஆண்டவரே, முடவர் எழுந்தார்கள், மரித்தோர் எழுந்தார்கள், அப்பாவிகள் மனம் திரும்பினார்கள். ஆண்டவரே, பிரஜாதிகள் கர்த்தரண்டை வந்தார்கள். அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஆண்டவரே அப்பா, ஆசாரியர்களும் ஆண்டவரே வேத பாடகர்களும் கர்த்தரிடம் வந்தார்கள் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான எழுப்புதல் மீண்டுமாக முழு உலகையும் பற்றி பிடிப்பதாக, ஒவ்வொரு சபைகளையும் வந்து அப்பா தேவனை அசைப்பதாக, ஒவ்வொரு சபைகளிலும் பலத்த ஒரு அப்பா தேவனை எழுப்புதலை உண்டாக்குவதாக. பரலோக தேவனே, உம்முடைய சித்தம் கடைசி நாட்களில் தீவிரமாய் நடக்கட்டும். கர்த்தருடைய வருகைக்கென்று ஜனத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக, தீர்க்க தரிசிகள் கூட்டத்தை ஏற்படுத்துவதற்காக, ஜெபிக்கிற மக்களை ஏற்படுத்துவதற்காக இந்த எழுப்புதல் வருவதாக. இயேசுவின் முதலாம் வருகைக்கு யோவான் ஸ்நானகன் வந்து உலகத்தை ஆயத்தப்படுத்தியதை போல இந்த 2ஆம் வருகைக்கு முன்பாக, கர்த்தரின் 2ஆம் வருகைக்கு முன்பாக
வருவதாக, முழு உலகையும் ஆயத்தம் பண்ணுவதற்கு ஆண்டவரே ஒரு தீர்க்க தரிசன தலைமுறை எழும்பட்டும். எலியாவின் ஆவியும் பலமும் உள்ள ஒரு தீர்க்க தரிசன தலைமுறை எழுந்து முழு உலகத்தையும் ஆயத்தம் பண்ணட்டும். ஆண்டவரே நீங்க அப்படி செய்கிறபடியால் நன்றி அப்பா. ஒரு தீர்க்க தரிசன தலைமுறை எழுந்து ஜெபிக்கட்டும் ஆண்டவர். தீர்க்க தரிசன தலைமுறை எழுந்து செயல்படட்டும் ஆண்டவர். கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் குமார்கள், குமாரத்திகள், அப்பா வாலிபர்கள், அப்பா ஊழியர்கள், ஊழியக்காரிகள், மூப்பர்கள் யாவர் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனங்களை காண்பார்கள் ஆண்டவரே. அப்பா தரிசனங்களை அடைவார்கள் என்று வாக்குரைத்து இருக்கிறீர். கடைசி நாளில் நடக்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் இந்த தீர்க்க தரிசன ஆவி வருவதாக. மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவி வருவதாக. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உலக வேலை செய்கிற மனிதர்களாகினும், குடும்ப ஸ்திரீகளாக இருந்தாலும், சிறு பிள்ளைகள் வாலிபர்களாக இருந்தாலும், படிக்கிறவர்களாக, தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் யாவர் மேலும் கடைசி கால ஆவியின் அபிஷேகம் வருவதாக. ஒவ்வொருவரும் எழுந்து கட்டுவார்களாக. ஒவ்வொருவரும் ஆண்டவர் எழுந்து தேவராஜ்யத்தை கட்டுவார்களாக. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடந்தது. ஆண்டவர் நெகேமியா பாரம் கொண்டவனாய் ஜெபித்தான், அழுதான், மன்றாடினான், புலம்பினான், தேவ சமூகத்திலே வேண்டுதல் செய்தான். ஆண்டவரே அதை எடுப்பித்து கட்டுவதற்கான ஆணை அரசனிடத்தில் இருந்து வந்ததப்பா. கட்டுவதற்கான மக்கள் வந்தார்கள், பொருட்கள் வந்தார்கள், தேவன் வந்தீர் ஆண்டவரே. அலங்க 52 நாட்கள் கட்டப்பட்டதப்பா. கர்த்தா அதே போல தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் மிக துரிதமாய் எல்லா ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களும் அன்றைக்கு செயல்பட்டது போல ஒட்டுமொத்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஒவ்வொரு ஊழியர்களும் விசுவாசிகளும் எழுந்து இந்த கடைசி கால வேலையை செய்வார்களாக. எழுப்புதல் திட்டத்தை செய்வார்களாக. அலங்கம் கட்டப்படுவதாக. சத்துருக்கள் முறிந்து விழுவார்களாக. பிசாசின் சகல தந்திர திட்டங்களும் உடைவதாக. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மனம் வருவதாக. ஏக சிந்தை வருவதாக. ஒரே இருதயம் வருவதாக. அன்றைக்கு எக்கால சத்தத்தை என்றைக்கு எங்கு கேட்கிறீர்கள் அங்கு கூடி வாருங்கள் என்று நெகேமியா சொன்னதை போல இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் எழுப்புதலை குறித்த காரியங்கள் சொல்லப்படுகிறதோ அங்கே எல்லாம் ஜனங்கள் கூடி வரத்தக்கதாய், ஆண்டவர் ஐக்கியப்படத்தக்கதாய், ஒரு மனம் உண்டாகத்தக்கதாய், தேவ திட்டங்கள் நிறைவேறத்தக்கதாய் தேவன் அனுக்கிரகம் பண்ணும் அப்பா. நீங்க அப்படி செய்கிறபடியாலே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எழுப்புதல் பாரம் ஒவ்வொரு சபைகளை, ஒவ்வொரு ஊழியர்களை, ஒவ்வொரு வாலிபர்களை, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை பற்றி பிடிப்பதாக. ஒட்டுமொத்த கிறிஸ்தவமும் எழுந்து செயல்படுவதாக. தேவராஜ்யத்தை கட்டுவார்களாக. இந்த எழுப்புதலுக்கு எதிராக சொல்லப்படுகிற வார்த்தைகள், பேசப்படுகிற வார்த்தைகள், செயல்படுகிற அப்பா தவறான கள்ள உபதேச ஆவிகள், கள்ள தீர்க்க தரிசன ஆவிகள், ஆண்டவரே நியாயம் செய்கிற ஆவிகள், நியாய தீர்ப்பு செய்கிற ஆவிகள் எல்லாவற்றையும் நாங்கள் கடிந்து கட்டி ஜபிக்கிறோம். எழுப்புதலுக்கு எதிரான எல்லா செயல்பாடுகள் கர்த்தருடைய நாமத்தினாலே, இரத்தத்தினாலே அது நிர்மூலமாகும்படி நாங்கள் கேட்கிறோம். எழுப்புதலுக்கு எதிரான ஆவிகள் நிர்மூலமாகட்டும். எழுப்புதற்கு எதிராக செயல்படுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி நிர்மூலமாகட்டும். கள்ள தீர்க்க தரிசியின் ஆவி நிர்மூலமாகட்டும். வலுசற்பத்தின் ஆவி நிர்மூலமாகட்டும். எழுப்புதல் திட்டத்தில் இணைந்து கொள்ளும்படி அநேகருக்குள்ள பாரத்தை தாரும். யாரோ ஒரு சிலர் மாத்திரம் அல்ல, யாரோ ஒரு சிலருக்கு மாத்திரம் தரிசனம் அல்ல. இந்த தேவனுடைய பாரத்தை, தேவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த பாரத்தை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய அநேகரை எழுப்போம். மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடி வந்தார்கள். அவர்கள் மேல் ஆவியான இறங்கினீர். அவர்கள் மூலமாக உலகமெங்கிலும் சுவிசேஷம் புறப்பட்டு போனது போல அதே போல அன்பு தகப்பனே, இந்த நாட்களில் எழுப்புதல் திட்டத்தை எவர்களெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமோ அவர்கள் மேல் ஆவியை அனுப்போம். அவர்கள் எழுந்து கட்டுவார்களாக. ஆண்டவரே, இந்த புத்தகத்தின் முன்னுரையை நாங்கள் ஆண்டவரே இந்த பகுதியில் கொடுத்திருக்கிறோம். இதை பார்க்கிற, இது கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் எழுப்புதல் பாரம் பற்றி பிடிப்பதாக தேவாவியானவர் செயல்படும்படி நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எல்லா மகிமை, எல்லா கணம், எல்லா துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இது மகிமைப்படுவீராக. இந்த புத்தகம் போய் உலகமெங்கிலும் போய் சேர்வதாக என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.